வெளிப்படுத்தின விசேஷத்தை இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். 8வது பாடமாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு ஆராய இருக்கிறோம். சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு என்பதை அந்த அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் 7 எக்காலங்களை நாம் படித்தோம். அந்த 7 எக்காலங்கள் பற்றிய செய்தியானது யூதருடைய ஆலய ஆராதனையில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை ஒரு யூத விளக்க உரையிலிருந்து பாட ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். வேதாகமத்தில் அவர் சொல்லப்படவில்லை. ஆனால் பின்னால் ஏற்பட்ட பழக்க வழக்கங்களில் இதுவும் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. மாலையிலே தூப பீடத்தில் தூபம் காட்டிய பிறகு வெளியே வருகிற ஆசாரியன் இன்றைய ஆராதனை முடிந்தது என்பதற்கு அடையாளமாக அந்த தூப கலசத்தை கீழே போடுவாராம். அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்தில் 7 எக்காலங்களை வைத்திருக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுவதாகவும் அத்தோடு அன்றைய ஆலய ஆராதனை முடிந்துவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இதே போன்ற ஒரு செயல்தான் இந்த 7 எக்காலங்கள் சம்பந்தமானது என்று பாட ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தூபபீடத்தில் தூபம் காட்டுவது என்பது ஜெபத்தை சுட்டி காட்டுகிறது. ஜெபத்தின் விளைவாக எக்காலங்கள் ஊதப்படுவதாகவும் அந்த எக்காலங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பாக அமைகிறது என்பதையும் கடந்த வாரத்தில் நாம் படித்தோம். சகோதரர் மணி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாகவாவது பாடத்தை போடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இதுவரை முடியவில்லை. முயற்சி செய்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரர் பழனி பெரியசாமி அவர்களும் சகோதரர் கஜேந்திரன் அவர்களும் சகோதரி ஃபெலிசியா டாஃப்னி அவர்களும் பாடம் எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை எழுதியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் புத்தகம் இப்போது விளங்குகிறது என்று பழனி பெரியசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷம். தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவாக இருப்பது முக்கியம் என்பதை இந்த பாடங்கள் வெளிப்படுத்துகின்றன என்பதை சகோதரி ஃபெலிசியா டாஃப்னி குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாடத்தின் விளக்கங்களை சரியான முறையில் அவர் புரிந்து கொண்டு இருப்பதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். இன்றைய பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்னதாக ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து இந்த பூமியை ஆண்டு வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்களுக்கு நன்மையானவைகளை வேதாகமத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். எங்களுடைய சத்துரு யார் என்பதையும் அந்த சத்துருவை நாங்கள் தோற்கடிக்க முடியும் என்பதையும் தெளிவாக எங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய பலத்தினாலே நாங்கள் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள எங்கள் மனதில் இந்த நாளில் ஆவியானவர் பேசியறல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஒரு வாலிப பெண் தான் திருமணம் செய்ய விரும்புகிற வாலிபனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தாள். தன்னுடைய பெற்றோருக்கு அவனை அறிமுகம் செய்து வைத்தாள். எல்லோரும் உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு அந்த வாலிபனும் அந்த பெண்ணுடைய அப்பாவும் தனியாக உட்கார்ந்து பேசினார்கள். அப்போ அந்த வாலிபனிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அப்பா கேட்டார். அந்த வாலிபன் நான் இறையியல் படித்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் அதை கேட்கவில்லை. என் மகள் உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவளை கவனித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த விதத்தில் பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை குறித்து நான் கேட்டேன் என்று அவர் சொன்னார். அதற்கு அந்த வாலிபன் கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். இவ்வாறாக எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை நடத்தப் போகிறார் என்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். கடைசியில் அந்த அப்பா வீட்டிற்குள்ளாக சென்றபோது அம்மா அவரை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். அவரிடத்தில் பணம் இல்லை, வேலையும் இல்லை, பிறகு எப்படி குடும்பத்தை நடத்துவாராம் என்று கேட்டபோது அவர் என்னை கடவுளாக நினைக்கிறார் என்று சொன்னாராம். அநேக சமயங்களில் இன்றைக்கு உலகத்தில் இந்த நிலை இருப்பது உண்மைதான். கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லும்போது நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை என்று அர்த்தமில்லை. நாம் செய்ய வேண்டியதை செய்யும்போது கடவுள் பார்த்து கொள்வார். மற்றவர்களை சார்ந்து அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும்,
அந்த உதவியில் நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும் தவறு தான். ஆனால் அதே சமயத்தில் நான் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று சொல்வதும் தவறு தான். நாம் எது செய்தாலும் தேவனுடைய உதவி இல்லை என்றால் அதை வெற்றிகரமாக நாம் சாதிக்க முடியாது. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் நம்மையோ பிறரையோ நம்பாமல் தேவனை நம்புவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தேவனை நம்பும்போது மாத்திரமே முழு வெற்றி நமக்கு கிடைக்கிறது. நாம் நம்மையும் நம்முடைய பதவியையும் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய படிப்பையும் நமக்கு இருக்கக்கூடிய ஆள் பலத்தையும் நம்பி நாம் செயல்படும்போது அவற்றை நாம் விக்கிரகமாக மாற்றுகிறோம். கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது எவ்வளவு தவறோ அந்த அளவுக்கு தவறு நான் எல்லாம் பார்த்து கொள்வேன் என்று நினைப்பதுமாகும். நாம் முயற்சி செய்யும்போது தேவன் உதவி செய்வதை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அநேக சமயங்களில் மனிதர் தங்களுடைய பலத்தை நம்பி செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவன் அவர்களை விட்டு ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி ஒதுங்கும்போது அவர்கள் பலவிதமான தோல்விகளையும் வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள். வேதாகமம் முழுவதிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்னை நம்பு என்னை நம்பு என்று கூப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாடத்திலும் கூட 1660 ஆண்டுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வந்ததாக வேதாகமம் சொல்கிறது. அந்த உபத்திரவம் ஏன் வந்தது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் தேவனை நம்புவதை காட்டிலும் வேறே காரியங்களை நம்புகிற பழக்கம் என்றைக்கு கிறிஸ்தவ சபையில் அதிகமாக இருந்ததோ அன்றைக்கு இந்த உபத்திரவம் அவர்கள் வரத்தகுந்த விதத்தில் தேவன் அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறார் என்பது புலப்படுகிறது. ஜெபத்தோடு இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். 1660 ஆண்டுகள் திருச்சபையின் அனுபவம் அப்படிப்பட்டதாக இருந்ததென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நம்பாமல் வேறே ஏதுகரங்களை நாம் நம்ப முயற்சி எடுக்கும்போது இதே உபத்திரவம் நமக்கு வரத்தானே செய்யும். இதுவரை 3 வரிசை செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வரிசை செய்தியும் சொல்லப்படுவதற்கு முன்னராக ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு காட்சியானது காட்டப்பட்டது. 7 சபைகளுக்கு செய்தியை சொல்வதற்கு முன்னராக தேவாலய குத்துவிளக்கின் காட்சி காட்டப்பட்டது. 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 12-13 வசனங்களில் வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து 7 சபைகளுக்கான செய்தி கொடுக்கப்பட்டது. 7 முத்திரை செய்தியை சொல்லும் முன் தேவாலய பலிபீடத்தின் காட்சி காட்டப்பட்டது. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 5:6 யோவான் குறிப்பிடுகிறார். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது தகன பலிபீடத்தின் அருகே. அந்த பலிபீடத்தின் காட்சி காட்டப்பட்ட பிறகு 7 முத்திரை செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 7 எக்கால செய்தியை சொல்லும் முன் தூபபீடத்தின் காட்சி காட்டப்பட்டது. சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வெளி 8:3 சொல்கிறது. அதைத் தொடர்ந்து 7 எக்காலங்களை நாம் பார்த்தோம். இனி பார்க்க போவது சாத்தானின் தோழர்களை பார்க்க முன் உடன்படிக்கை பெட்டியின் காட்சி காட்டப்படுகிறது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 11:19 சொல்கிறது. அதைத் தொடர்ந்து வெளிப்படுத்தல் 12-13 அதிகாரத்தின் காட்சிகளை யோவான் பார்த்தார். அந்த அதிகாரங்களில் பார்க்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு சம்மதமானது ஆகும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 3 பொருட்கள் இருந்ததாக எபிரேயர் 9:4 வாசிக்கிறோம். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. மன்னா வைத்திருந்த பாத்திரம் உள்ளே இருந்தது. நாம் உணவுக்கு தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகிறது. ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது.
நம்முடைய அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. எனவே உலகத்தார் அதிகாரம் செலுத்துவது போல அதிகாரம் செலுத்தாமல், அதிகாரம் செலுத்துகிற பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடைக்காரர்களாக, வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன அந்த விளக்கத்தை மனதில் வைத்து இந்த அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும். இது தேவன் கொடுக்கிற அதிகாரம். உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன. அதில் 10 கற்பனை எழுதப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனை ஒளிந்து போயிற்று என்று சொல்லுகிற அருமையான சகோதரர்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும். 10 கற்பனை பலகை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். அந்த 10 கற்பனை பலகையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனைகளை வேண்டாம் என்று ஒதுக்குகிற சாத்தானின் தோழர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதையும், இறுதி வெற்றி யாருக்கு என்பதையும் இந்த உடன்படிக்கை பெட்டியை தொடர்ந்து வருகிற செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு காட்சிக்கும் அதன் பிறகு வருகிற செய்திக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை மனதில் வைத்து வெளிப்படுத்தல் 12ஆம் 13ஆம் அதிகாரங்களை நாம் படிக்க வேண்டும். தேவன்தான் நம்மை பராமரிக்க வேண்டும். தேவன்தான் நமக்கு அதிகாரம் தருகிறார். தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த 3 உண்மைகளையும் மனதில் வைத்து இந்த அதிகாரங்களை படிக்க இருக்கிறோம். சாத்தானை யாரெல்லாம் தோற்கடித்தார்கள் என்பதை இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக இயேசு சாத்தானை எப்படி தோற்கடித்தார் என்பதை பார்ப்போம். வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது என்று 3ஆம் வசனம் சொல்கிறது. இந்த வலுசர்ப்பம் யாரை குறிக்கிறது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் என்று 9ஆம் வசனம் அந்த வலுசர்ப்பம் யார் என்பதற்கான அடையாளத்தை காட்டுகிறது. பிசாசு என்றால் குறை சொல்கிறவன் என்ற அர்த்தம். சாத்தான் என்றால் எதிரி என்ற அர்த்தம். மோசம் போக்குகிற வேலையை அவன் ஏவாளிடத்தில் துவங்கினான் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஏவாளிடத்தில் பேசும்போது அவன் தேவனுடைய எதிரியாக செயல்படுகிறான். ஏனென்றால் தேவனை அவன் குறை சொல்லுகிறான். நீங்கள் நன்றாக இருப்பது தேவனுக்கு பிடிக்காது, அதனால் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று ஏவாளை நம்ப வைத்து சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்ன அந்த கனியை சாப்பிடும்படியாக தூண்டினான். அவ்வாறு சாப்பிட்டதன் மூலமாக தேவனை விட்டு ஆதாமும் ஏவாளும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் விளைவாக பாவம் உலகத்தில் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை சாத்தான் வென்றதினாலே இந்த பூமிக்கு அதிபதியாக ஆதாம் செய்திருக்க வேண்டிய வேலையை தான் செய்யப்போவதாக அவன் கூறிக்கொண்டு நான் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி வருகிறான். அவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிற அநேக ஜனங்கள் உலகத்தை ஆளும்போது சாத்தானுடைய பிரதிநிதியாக ஆளுகை செய்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள். எனவே சாத்தானுடைய பிரதிநிதிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையே போராட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டம் எதை மையமாக வைத்திருக்கிறது என்பதுதான் இந்த வார பாடம். உடன்படிக்கை பெட்டியில் உள்ள அந்த பொருட்களை மையமாக வைத்து இருக்கிறது. அதிகாரம் யாருடையது? யார் நம்மை போஷிக்கிறார்? எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதிலை சாத்தான் சொல்லும்போது தன்னை அவன் முக்கியப்படுத்துகிறான். ஆனால் தேவனோ தான் இந்த உலகத்தை படைத்தவர் என்பதனால அவர் சொன்னபடி நடந்து அவரை நம்பி அவருக்கு விசுவாசமாக நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பிசாசானவன் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற காட்சியில் ரோம பேரரசின் மூலமாக அவன் செயல்பட்டான். அந்த வலுசர்ப்பத்துக்கு 7 தலைகள் இருந்ததாகவும் அந்த 7 தலைகளின் மேலே
7 முடிகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. முடி என்பது அரச கிரீடம். அரச கிரீடம் இருந்ததென்றால் ஆட்சி செய்கிறவர்கள் என்று அர்த்தமாகிறது. அந்த 7 தலைகளும் 7 ராஜாக்களாம் என்று 7 தலைகளுக்கான விளக்கத்தை வெளிப்படுத்தல் 17:9 வாசிக்கிறோம். ராஜாக்கள் என்கிற வார்த்தை ராஜ்யங்களுக்கு வருகிறதை தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 7 தலைகள் 7 ராஜ்யங்கள். அந்த 7 ராஜ்யங்கள் யார் என்பதை நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். வெளிப்படுத்தல் 17:9-10 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 தலைகளும் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யோவான் தரிசனம் கண்ட அந்த காலத்தில் 5 பேர் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். யோவானுடைய காலத்தில் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய காலத்திற்கு பிறகு இன்னொருவன் வர இருக்கிறான். ஜலப்பிரளயத்திற்கு பிறகு இந்த உலகம் முழுவதையும் பேரரசனாக நிம்ரோது ஆட்சி செய்ததாக தெரிகிறது. நிம்ரோதுவின் காலத்திற்கு பிறகு பல தேசங்கள் ஒரே சமயத்தில் உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை தம்முடைய தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுத்து ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக இந்த உலகத்திற்கு தம்மை பற்றிய செய்தியை சொல்லுவதற்கு தீர்மானித்தார். எனவே ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாரும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக, தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இந்த உலகத்தில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாராலே கட்டுப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது 7 முக்கியமான பேரரசுகள் வருகின்றன. இந்த 7 முக்கியமான பேரரசுகள் தான் இங்கே 7 தலைகளாக சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். முதலாவது பேரரசு எகிப்து. ஆபிரகாம் தானே கொஞ்ச காலம் எகிப்துக்கு தங்கியிருக்க சென்றார். யோசேப்பின் காலத்தில் யோசேப்பு யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் அனைவரும் எகிப்துக்கு சென்று அதன் பிறகு அவர்கள் அங்கே அடிமைகளாக இருந்து தேவனால் விடுதலை செய்யப்பட்டு கானான் தேசத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். இந்த முதலாவது தலை எகிப்து. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. வடதேசம் தென் தேசம் என்று 2ஆக பிரிந்தது. அதில் வடதேசமானது அசீரிய ராஜாக்களால் அழிக்கப்பட்டது. தென் தேசமானது பாபிலோனால் அழிக்கப்பட்டது. எனவே 2வது தலை அசீரியா, 3வது தலை பாபிலோன். அதற்கு பிறகு ஆலயத்தை கட்டுவதற்கு மேதிய பெர்சிய அரசர் அனுமதி கொடுத்தார். அது 4வது தலை. அதற்கு பிறகு கிரேக்க ராஜ்யம் வந்தது. இஸ்ரவேல் தேசமானது கிரேக்க ராஜ்யத்திற்கு கீழாக இருந்தது. இந்த 5 ராஜ்யங்களும் யோவானுடைய காலத்திற்கு முந்தைய ராஜ்யங்களாகும். கிரேக்க ராஜ்யத்திற்கு பிறகு இஸ்ரவேல் தேசமானது ரோம பேரரசின் கீழ் விழுந்தது. அந்த காலத்தில்தான் யோவான் இருந்தார். அதனால் அவர் சொல்லுகிறார், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வரவில்லை என்று சொல்லுகிறார். ரோம பேரரசுக்கு பிறகு சபையானது ஒரு பேரரசாக தேவனுடைய ஊழியக்காரர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழாக வைத்துக்கொள்ள பிரயாசப்பட்டது. இந்த 7 தலைகள் மூலமாக அல்லது இந்த 7 ராஜ்யங்கள் மூலமாக சாத்தான் தன்னுடைய ஆளுகையை இந்த உலகத்தில் ஸ்தாபிப்பதற்கு பிரயாசப்பட்டான். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உபத்திரவம் கொடுப்பதற்கும் இந்த 7 ராஜ்யங்களையும் அவன் பயன்படுத்தி இருக்கிறான். 10 கொம்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 10 கொம்புகளை உடைய சிவப்பான பெரிய வலுசிற்பம் இருந்தது என்று 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:12 இவர் சொல்லுகிறார், 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. ஒரு பேரரசாக தேவனுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்துகிற ராஜ்யங்களை தலை என்று சொல்லுகிறார். இந்த பேரரசுகளை தவிர இன்னும் அநேக அரசுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் கொடுத்திருக்கிறார்கள். சங்கீதம் 83:5 முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலுமாக அழித்து விடுவோம், அவர்கள் பெயரை இல்லாதபடிக்கு செய்து விடுவோம் என்று சொல்லி சில அரசுகள் முயற்சி செய்ததாக நாம் வாசிக்கிறோம். அந்த அரசுகளை
நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே 10 அரசுகள் சுட்டி காட்டப்படுகின்றன. ஏதோமியர், இஸ்மவேலர், மோவாபியர், ஆகாரியர், கேபாலர், அம்மோனியர், அமலேக்கியர், தீர்வின் குடிகள், பெலிஸ்தர், அசீரியர். இதுபோல அவ்வப்போது தேவனுடைய பிள்ளைகளை முற்றிலுமாக நாங்கள் அதம் பண்ணுவோம், வாருங்கள் அழித்து விடுவோம் என்று செயல்படுகிற அரசுகள் இந்த 10 அரசுகளை போன்று கருதப்படுகின்றன. உலகின் முடிவு நாட்களில் 10 அரசுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது இதே போன்று அரசாங்கங்கள் சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை முற்றிலுமாக அழிப்பதற்கு பிரயாசப்பட்டும் இருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த உலக அரசுகள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் செயல்பட்டு வருகிறான் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த அரசுகள் மூலமாக இயேசுவுக்கு விரோதமாகவும் சாத்தான் செயல்பட்டான். வலுசற்பமாகிய இந்த சாத்தானை பற்றி இன்னொரு தகவலும் நமக்கு 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. 7 தலைகளை பார்த்தோம், 10 கொம்புகளை பார்த்தோம். வாலை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசிய வால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தன்னுடைய பொய்ப்போதகத்தினாலே நட்சத்திரங்களில் 1/3 பங்கை அவன் ஏமாற்றியிருக்கிறான். அவ்வாறு ஏமாற்றப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் அல்லது தேவதூதர்கள் அவனோடு சேர்ந்து கீழே விழத்தள்ளப்படுகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று 4ஆம் வசனம் சொல்கிறது. எந்த பிள்ளையை பட்சித்து போடும்படியாக வலு சர்ப்பம் நின்றது? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று யோசேப்பிடத்தில் தேவன் தம்முடைய தூதன் மூலமாக எச்சரித்ததை நாம் வாசிக்கிறோம். இயேசு பிறந்தபோது அவரை தேடி சாஸ்திரிகள் வருகிறார்கள். தேடி வந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். ஏரோது இந்த செய்தியை கேட்டபோது மிகுந்த கோபம் அடைகிறான். எனக்கு எதிராக இன்னொரு ராஜாவா என்கிற கோபம் அவனுக்குள்ளாக எழும்புகிறது. ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் அந்த சாஸ்திரியிடத்தில் அந்த குழந்தையை நானும் தொழுது கொள்ள வேண்டும், அது எங்கே பிறந்திருக்கிறது என்று கண்டுபிடித்து வாருங்கள் என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். ஆனால் பெத்லெகேமுக்கு சென்ற அந்த சாஸ்திரிகள் திரும்பி எருசலேமுக்கு வராமல் சென்று விடுகிறார்கள். பெத்லெகேமுக்கு அவர்கள் சென்றவர்கள் திரும்ப வரவில்லை என்பதை அறிந்த மாத்திரத்தில் பெத்லெகேமை சுற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரையும் அவன் கொலை செய்வதற்கு பிரயாசப்படுகிறான். அப்படி அவன் கொலை செய்த போது இயேசுவையும் கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் எச்சரிக்கையாக யோசேப்பை அங்கே இருந்து எகிப்துக்கு செல்லுமாறு அனுப்பிவிடுகிறார். எனவே இயேசுவானவர் கொலை செய்யப்படாமல் காக்கப்படுகிறார். இந்த காலத்தில் மரணம் நேரிட்டாலும் உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலில் மரிக்கிறவர்கள் மீண்டும் உயிரோடு எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டுமென்றால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சாக வேண்டியது அவசியமாக இருந்தது. எனவே இயேசுவாகிய குழந்தை பருவத்திலேயே சாக விடாமல் தேவன் பார்த்து கொண்டார். நம்மாலே இந்த உலகத்தில் ஏதேனும் சாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் நம்மை பாதுகாக்கிற தேவன் நிச்சயமாக அந்த வேலையை நாம் செய்து முடிப்பதற்கு முன்னராக சாவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஆகாபின் மகன் யோராமுக்கு கூட தேவன் இவ்வாறு உதவி செய்ததாக பார்க்கிறோம். சீரிய அரசன் அவனை கொலை செய்வதற்காக வீரர்களை அனுப்பிய போது எந்த இடத்துல அந்த வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை எலிசா தீர்க்கதரிசி யோராமுக்கு முன்னராகவே சொல்லி அவரை காப்பாற்றியதாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்படைத்திருக்கும்போது மரணமோ வாழ்வோ எதை குறித்தோ நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உயிரோடு இருக்கும் அந்த காலத்தில்
தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த குழந்தையை பற்றி இன்னொரு தகவலையும் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். சங்கீதம் 2:9 தேவகுமாரனை பற்றியவாறு வாசிக்கிறோம். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர். இருப்புக்கோலால் உடைத்து போடுதல், ஆளுகை செய்தல் என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவின் கோல் எத்தகையது என்பதை பற்றி ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பூமியை தம்முடைய வார்த்தையாகிய கோலால் அவர் அடித்து நொறுக்குவார் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. பாவ மனிதருடைய உள்ளங்களை ஆண்டவர் நொறுக்கி தம் பக்கமாக திருப்புவதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு சொல்லி நம்முடைய இருதயங்களை நொறுக்குகிறது. ஏழைகளை நியாயம் விசாரிப்பார், சிறுமையானவர்களுக்கு நல்ல தீர்ப்பு செய்வார், துன்மார்க்கரை அவர் அழிப்பார் என்றெல்லாம் இந்த வசனம் சொல்லுவதை நீங்கள் கவனியுங்கள். இவர் இரும்புக்கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எகிப்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான் என்று சொன்னார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை நம்புவது நாணல் கோலை நம்புவது என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவை நாம் நம்பினால் அது இருப்புக்கோல். அவரை நம்பும்போது அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதில் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதராக வாழ்ந்தபோது தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தினார் என்பதை ஏற்கனவே பல செய்திகளில் நாம் பார்த்திருக்கிறோம். பிதாவின் நாமத்தை வெளிப்படுத்தவே தாம் வந்ததாக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். அதாவது பிதாவினுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தவே இயேசு வந்தார். இறுதியாக சிலுவையிலே அவர் தொங்கின போது சாத்தானுடைய பொய் தவறு என்பதை இன்னமும் தெளிவாக அவர் வெளிப்படுத்தினார். 1/3 தூதர்களை சாத்தான் ஏமாற்றியதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் மற்ற தூதருடைய உள்ளங்களிலும் சந்தேகம் இருந்திருக்கும் போல் தெரிகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலும் 1ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிற சில வசனங்கள் அதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசுவானவர் சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனம், அதிகாரம் என்பது தேவதூதர்கள். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த தேவதூதர்களை உரிந்து போட்டார். அவருடைய உண்மையான சொரூபம் என்ன என்பதை சிலுவையின் மேலே அவர் விளக்கி காட்டி அவர்கள் மேலே வெற்றி சிறந்தார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது சர்வலோகத்திலும் உள்ள அறிவுஜீவிகள் அதை பார்த்து இந்த தேவன் எவ்வளவுக்கு நல்லவர் என்பதையும் தம்முடைய படைப்புகள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் கண்டுகொண்டார்கள். தேவன் நல்லவர் இல்லை என்று சாத்தான் சொன்னது பொய் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதைத்தான் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவிலை வெற்றி சிறந்தார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதை பார்த்த பரலோகவாசிகள் என்ன செய்தார்கள்? 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். பரலோகத்தில் உள்ளவைகள் தேவனோடு ஒப்புரவானார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் ஏதோ சந்தேகம் இருந்திருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. இயேசுவானவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானமானார்கள்,
சமாதானமான அவர்கள் தேவனோடு ஒப்புரவானார்கள். இயேசுவை கொலை செய்தபோது அவரை கொலை செய்து விட்டதாக சாத்தான் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுதான் அவனுக்கு மரண அடி. இதுவரை அவனை அனுதாபத்தோடு பார்த்த தேவதூதர்கள் இப்போது அவனை ஒதுக்குவதற்கு தீர்மானம் செய்தார்கள். அவன் யார், அவனை சேர்ந்தவர்கள் யார் என்பதை சிலுவையில் உலகம் கண்டுகொண்டது, பரலோகம் கண்டுகொண்டது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டார். வெளிப்படுத்தல் 12:5 இவ்வாறு சொல்லுகிறது, அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மார்க் 16:19, கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதம் 110:1 இவ்வாறு வாசிக்கிறோம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். தேவனுடைய சத்துருக்களை அழிக்கிற வேலையை பிதா செய்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. உம்முடைய சத்துருக்களை நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், இன்றைக்கு செயல்படுகிறவர்கள் அனைவரையும் அழித்து போடுகிற வேலையை பிதா பார்த்து கொள்வதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசுவானவர் என்ன செய்கிறார்? அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்று 1 பேதுரு 3:22 வாசிக்கிறோம். பரலோகத்திற்கு சென்ற இயேசு தேவதூதர்களை, அதிகாரங்களை, வல்லமைகளை வழிநடத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதில் முக்கியமாக தேவனை நம்பி அவரோடு சமாதானமான, அவரோடு ஒப்புரவான இந்த தூதர்களை நம்மோடும் ஒப்புரவாக்குவதற்கான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் பூமியில் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை அழிக்கக்கூடிய காரியத்தை பிதா பார்த்து கொள்கிறார். தேவதூதர்களை நமக்கு உதவியாக இருக்க தகுந்த விதத்தில் இயேசு அனுப்புகிறார். நமக்கு உதவி செய்யும்போது நாம் யார் என்பதையும், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள். இறுதியில் நடக்கிற ஒப்புரவாகுதலின் வேலையில் இந்த தூதர்கள் நமக்கு செய்கிற பணிவிடைகளும் பங்கு பெறுகின்றன. நாம் எவ்வளவு தூரம் மாறியிருக்கிறோம் என்பதை நமக்கான தூதன் நிச்சயமாக அங்கே சாட்சி சொல்வான் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் நல்லவர் என்பதை பரலோகம் புரிந்து கொண்டது. நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பது தான் முக்கியமான கேள்வி. நைஜீரியாவில் சில சொற்றொடர்களை சபையாக சொல்கிற பழக்கம் இருக்கிறது. அதை இனிமேல் இந்த பிரசங்கங்களில் சேர்த்து சொல்லலாம் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு வரியையும் நான் சொல்லி நிறுத்துகிறேன். நிறுத்தும்போது இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் அப்படியே சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து, நமக்கு வருகிற பிரச்சனைகளை வைத்து தேவன் நல்லவரா என்கிற கேள்வியை பல சமயங்களில் நாம் எழுப்புகிறோம். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் சொல்லுவோம், என்ன நேரிட்டாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நல்லவர் தான். ஏனென்றால் இந்த பூமியில் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு மாத்திரமல்ல, தூதர்களும் அவனை தோற்கடிக்கிறார்கள். சாத்தான் பொய்யன் என்பதை தூதர்கள் புரிந்து கொண்ட போது சாத்தானை பரலோகத்திலிருந்து வெளியே துரத்தினார்கள் என்று வெளிப்படுத்தல் சொல்கிறது.
வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. மிகாயேல் என்பது தூதர்களின் தலைவராக இருக்கிற இயேசுவை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். சேனையின் அதிபதியாக இருக்கிற ஆண்டவருடைய தலைமையில் தூதர்கள் பரலோகத்திலிருந்து சாத்தானை வெளியே துரத்தினார்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் செய்ய போகிறேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா. அந்த வாசஸ்தலங்கள் வேறொன்றுமில்லை, இந்த சாத்தானுடைய ஆட்கள் குடியிருந்த வாசஸ்தலங்கள் தான். வெளி 12:8 இவ்வாறு வாசிக்கிறோம். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. வானம் என்பது இங்கே பரலோகம். யூதா 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. அவர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள். அந்த வாசஸ்தலம் காலியாக இருக்கிறது. வலுசற்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று 9ஆம் வசனம் சொல்கிறது. பிசாசு வெளியே தள்ளப்படுகிறான், அவனைச் சேர்ந்த தூதர்களும் தள்ளப்படுகிறார்கள். யூதா 6ஆம் வசனம் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை சொல்கிறது. தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தின் மகிமையான வெளிச்சம் நிறைந்த அந்த இடத்திலிருந்து அவர்கள் பூமியிலே தள்ளப்பட்டு இங்கே இருந்து அவர்கள் வெளியே செல்லாதபடிக்கு காக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள். நித்திய சங்கிலிகளினாலே கட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே சங்கிலி போட்டு அவர்களை கட்டி வைக்கவில்லை. இந்த பூமியை விட்டு அவர்கள் எங்கும் வெளியே செல்லாதபடிக்கு இங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகத்திற்கு அவர்கள் இனிமேல் செல்ல முடியாது. வெளி 12:10 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார்களாம். தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் இப்போது பரலோகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு செல்லும் வரை பரலோகத்தில் சாத்தானும் அவனுடைய ஆட்களும் இருந்தார்கள். அவர்கள் முழுவதுமாக வெளியே தள்ளப்பட்டு விட்டதால் இப்பொழுது அங்கே தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் பரிபூரணமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மேல் குறை சொல்லி கொண்டிருந்தவன் வெளியே தள்ளப்பட்டான் என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டதாக அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை கழிகூறுங்கள். பரலோகத்தில் மகிழ்ச்சி, ஏனென்றால் பரலோகத்தை விட்டு அவன் வெளியே தள்ளப்படுகிறான். பூமியில் இருக்கிறவர்கள் வேதனை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பரலோகத்தில் வெற்றி கிடைத்தது. தூதர்கள் அவனை தோற்கடித்து வெளியே தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் பூமியிலே அவன் இனிமேல் இருக்கப் போவதனால அதற்கு பிறகு பூமியில் இருக்கிற மக்களுக்கு அவன் அதிகமான உபத்திரவத்தை கொடுக்க ஆரம்பிப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இவன் எவ்வாறு இந்த தூதர்கள் தோற்கடித்தார்கள், அவனை ஜெயித்த ஆயுதங்கள் என்ன என்பதை 11ஆம் வசனம் சொல்லுகிறது. பல சமயங்களிலே இந்த வசனத்தை பயன்படுத்தி மனிதர்கள் இவ்வாறு ஜெயித்ததாக நம்முடைய சகோதரர்கள் நினைத்து விடுகிறார்கள். இது பரலோகத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிற போது சொல்லப்படுகிற ஒரு வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனை தவிர மற்றவர்கள் அனைவரும்
அழிக்கப்படக்கூடிய தன்மை உடையவர்கள்தான். தேவதூதர்களும் கூட அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த யுத்தத்தில் தங்களுக்கு இறப்பு நேரிட்டாலும் பரவாயில்லை, தங்களை கொன்றுவிட்டாலும் பரவாயில்லை என்று சாத்தானோடு சண்டையிட்டு சாத்தானை துரத்தியதாக சொல்லுகிறார்கள். அப்படி துரத்துவதற்கான வல்லமை எங்கே இருந்து கிடைத்தது? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட போது தேவன் நல்லவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் அவனை துரத்த வேண்டும் என்பதிலே அவர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். தங்கள் சாட்சியின் வசனத்தினால் ஜெயித்தார்கள் என்று சொல்கிறது. ஒருவரோடு ஒருவர் பேசும்போது தேவன் நல்லவர் என்கிற சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டதினால அவர்கள் வெற்றி அடைய முடிந்தது. இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் நமக்கு வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள் மத்தியில் நாம் தேவனை நம்ப வேண்டும் என்றால் இந்த இரண்டும் தான் நாம் செய்தாக வேண்டும். ஒன்று, இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், நம்முடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்த்து அவர் அன்புள்ளவர்தான். இந்த பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அவர் அன்புள்ளவர்தான். பிரச்சனைகளுக்கு ஏதாவது நன்மையான காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும். அப்பொழுது நாம் தேவனை விட்டு விலக மாட்டோம். ஒருவருக்கொருவர் தேவன் நல்லவர் என்பதை சாட்சியாக சொல்லும்போதும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவானவர் சாத்தானை தோற்கடித்தார், தூதர்கள் தோற்கடித்தார்கள். இந்த உலகத்தில் தேவனை நம்புகிற பிள்ளைகளும் நிச்சயமாக சாத்தானை தோற்கடிக்க முடியும். அவர்களுக்கு விரோதமாக அவன் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டாலும் அதுவும் கூட இந்த விசுவாசிகளுக்கு வெற்றியாகத்தான் அமையும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முழுவதும் உடன்படிக்கையோடு தொடர்புடையது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தேவனுடைய உடன்படிக்கையில் தோற்றுப்போன இஸ்ரவேலரை பற்றி எரேமியா 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தோம், அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்கிறது. இஸ்ரவேலர் தேவனோடு செய்த உடன்படிக்கையை மீறினார்கள். ஏன் மீறினார்கள்? தேவனை நம்ப வேண்டிய இடத்துல அவர்கள் தேவனை நம்பாமல் தங்களை நம்பினார்கள். அதுதான் அவருடைய பிரச்சனை. அந்த காலத்திலேயே தேவனை நம்பி வெற்றி பெற்ற விசுவாசிகளும் இருக்கிறார்கள். வெற்றி என்பது எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்பதை உபாகமம் இவ்வாறு சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார். நம்முடைய இருதயத்தை தேவன் விருத்த சேதனம் பண்ணினால்தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக மாறுவோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. தேவன் நம்மை விருத்த சேதனம் பண்ணி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் மாறும்போது நாம் என்ன செய்வோமாம்? அதே அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 10 கற்பனை இருந்தது. அந்த 10 கற்பனையின்படி ஒரு நடக்க வேண்டும் என்றால் தேவன் அவன் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற வசனம்தான். இன்னும் அந்த காலத்திலும் இவ்வாறு தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்த மனிதர்கள் விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள். எசேக்கியேல் மூலமாக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய முயற்சியினால் வருவதல்ல, தேவன் தம்முடைய ஆவியை நம்முடைய உள்ளத்திலே வைப்பதினால் வருகிறது. அப்படின்னா நாம் கேட்கலாம், எல்லோருடைய உள்ளத்திலும் தேவன் தம்முடைய ஆவியை வைத்தால் எல்லோருடைய இருதயத்தையும் அவர் விருத்த சேதனம் பண்ணினால் எல்லோரும் கீழ்ப்படிந்து விடுவார்கள் தானே என்று நாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே அதிகாரம் 37ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
தேவன் நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்டால் தேவன் அதை செய்வார். நம்முடைய வேலை கேட்க வேண்டியது, வெற்றிகரமானவர்களாக மாற்றுகிற வேலையை தேவன் எடுத்துக்கொள்கிறார். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாக தத்தம் செய்து அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஜெபியுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அவர் என்ன செய்வாராம்? 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அவர் மாத்திரமே நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும். மன்னா, கோல், கற்பலகைகள் இந்த மூன்றுமே அதைத்தான் காட்டுகின்றன. அவர் தேவனாகவும் நாம் மனிதர்களாகவும் வாழ வேண்டும். அவர் தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தம்முடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே எழுதி வைப்பேன் என்று சொல்கிறார். இதே வசனத்தை எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். அப்படி தேவன் தம்முடைய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே எழுதி வைக்கும்போது என்ன நடக்கிறது? 34ஆம் வசனம், அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். தேவன் சொல்லுகிற இந்த முக்கியமான கருத்தை மறந்து விடாதிருங்கள். எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். தேவன் எவ்வளவுக்கு நல்லவர் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொள்கிறவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படும். அவர்கள் பாவங்களை தேவன் நினைக்க மாட்டார். அப்படி நம்புகிற பிள்ளைகள் இருப்பார்களா? இருப்பார்கள் என்பதை அதே அதிகாரம் 36ஆம் வசனம் ஒரு அடையாளத்தின் மூலமாக சொல்கிறது. சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவர், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போம் என்று சொல்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திர நியமங்களை பற்றி பேசுகிறார். இது இல்லாது போகக்கூடிய ஒரு காலம் வரும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளும் இல்லாது போவார்கள். இவையெல்லாம் இருக்கும் வரை தேவனுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். நாம் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்க்கும் போதெல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கையை நாம் நினைவில் வைக்க வேண்டும். சங்கீதம் 89 வாசித்து பாருங்கள், அதிலும் இந்த அடையாளங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஆகியவை தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. இந்த சாட்சிகளை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் சாட்சிகள். உடன்படிக்கை பெட்டிக்கு பிறகு வருகிற செய்தியில் இந்த ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் என்பது தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கிற ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 12 நட்சத்திரங்கள் என்பது 12 அப்போஸ்தலர்கள் அல்லது 12 கோத்திரங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் பரலோகத்தின் இந்த சுடர்கள் தேவன் தமது பிள்ளைகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு சாட்சிகளாக இருக்கின்றன. அந்த சாட்சிகளை உடைய ஒரு பெண்ணை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். வேதாகமத்தில் பெண் என்பது திருச்சபையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அடையாளம். இந்த பெண்ணும் திருச்சபைதான். தேவனை நம்புகிற மக்களை உடைய திருச்சபை என்று நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் உடன்படிக்கையின் சாட்சிகள் அவள் அருகே காணப்படுகின்றன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று 2ஆம் வசனம் சொல்கிறது. பிரசவ வேதனை என்றால் ஆவலோடே காத்து கொண்டிருத்தலாகும். சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்று ரோமர் 8:19 தேவபுத்திரரின் வெளிப்பாட்டை குறித்து அவர் பேசுகிறார். மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்பதை
22ஆம் வசனத்தில் எவ்வாறு சொல்லுகிறார் என்று பாருங்கள். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனை என்பது அவரோடு காத்து கொண்டிருப்பதாகும். இயேசுவானவர் பிறந்த காலத்தில் அவருடைய பிறப்புக்காக அவரோடு காத்து கொண்டிருந்த விசுவாசிகள் இருந்தார்கள் என்பதை வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. லூக்கா முதல் அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். சிமியோன், அன்னாள் போன்றவர்கள் இயேசுவின் பிறப்புக்காக அவரோடு காத்திருந்தார்கள். இஸ்ரவேல் தேசம் அப்படி இல்லை என்றாலும் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக விசுவாசிகள் தேவனுடைய வருகைக்கு காத்திருந்தார்கள் என்பதை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவானவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்தவ திருச்சபை தோன்றியது. சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்ட போது ஸ்திரீயை துன்பப்படுத்தினான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஸ்திரீக்கு உபத்திரவம் கொடுப்பதற்கு சாத்தான் முயன்றாலும் ஸ்திரீயானவள் பத்திரமாக பாதுகாக்கப்படுவாள் என்பதைத்தான் இந்த 12ஆம் அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 12:6 பாருங்கள். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். வனாந்தரம் எப்படிப்பட்ட அனுபவம் உடையது என்பதை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14, 18 வசனங்களில் இவ்வாறு சொல்லுகிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஓசியா அவருடைய மனைவி கோமேரின் கதையை பின்னணியாக வைத்து இந்த வசனம் வருகிறது. கோமேரின் மனைவி தன் கணவனாகிய ஓசியாவை நம்பாமல் வேறே மனிதர்களை நம்பி அவர்கள் பின்னராக சென்று விடுகிறாள். அவளுக்கு கிடைத்த சில உலக நன்மைகளுக்காக தன் கணவனை விட்டு அவள் பிரிந்து சென்று விட்டதாக அந்த அதிகாரம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசமோ தேவன் தாமே அவர்களுக்கு நன்மை செய்த போதிலும் அந்த நன்மையை தேவன் செய்ததாக சொல்லாமல் வேறே கடவுள்கள் செய்ததாக சொல்லி தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான நன்மைகளை இந்த இயேசு ராஜா தான் செய்து வருகிறார். ஆனால் பல சமயங்களில் இதை நான் செய்தேன் என்று தனக்குத்தானே பெருமை பாராட்டுவதும், இன்னார் செய்தார்கள் என்று சொல்லி வேறே மனிதர்களை சுட்டி காட்டுவதும் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் நம்முடைய பட்சமாய் பேசுவார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இன்னொரு அனுபவத்திலும் கூட இந்த வனாந்தர அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாய் மன்னா இருந்தது என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மன்னாவுக்கும் வனாந்தரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த 40 ஆண்டுகளும் அவர் என்ன செய்தார்? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆண்டவர் சிறுமைப்படுத்தினார், உபத்திரவப்படுத்தினார், அதே சமயத்தில் மன்னாவையும் கொடுத்தார். ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார்? இந்த வனாந்தர அனுபவம் ஏன் நடந்தது? தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்று 2ஆம் வசனம் சொல்கிறது. வனாந்தர அனுபவம் ஏன் வருகிறது? சிறுமைப்படுதல், கஷ்டப்படுதல் எல்லாம் ஏன் வருகிறது? நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்வதை பாருங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு என்று சொல்கிறார். மன்னா அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்களினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி திருச்சபை புரிந்து கொள்ளாத நிலை வந்தபோது ஆண்டவர் திருச்சபையை வனாந்தரத்திற்கு அனுப்புகிறார். காரணம் இல்லாமல் வனாந்தர அனுபவம் திருச்சபைக்கு வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை முற்றிலும் நம்புகிற பிள்ளைகளாக நாம் மாறத் தகுந்த விதத்தில் இந்த வனாந்தர அனுபவத்தை நமக்கும் கூட அவர் அனுமதிக்கத்தான் செய்கிறார்.
ஆனால் அந்த வனாந்தர அனுபவம் எவ்வளவு பெரிய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதை மோசேயின் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். தன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், காக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட மோசே தானே செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்படி செயல்பட்டு எகிப்தியன் ஒருவனை கொலை செய்து விடுகிறார். அந்த கொலை செய்தி வெளிப்படுகிறது. அப்போது பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடுகிறான். யாத்திராகமம் 2:15 பாருங்கள். பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போனான். அங்கே மீதியான் தேசத்து ஆசாரியன் மகளை திருமணம் செய்து 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே குடியிருக்கிறார். அப்போது ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அந்த ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். யாத்திராகமம் 3:4 வனாந்தர அனுபவம் எதற்கு என்று தெரிகிறதா? தேவனை சந்திப்பதற்கு இந்த அனுபவம் நமக்கு உதவுகிறது. நான் தான் என்றும் இவர்தான் என்றும் மனிதனை நம்புகிற பழக்கத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என்னை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பதற்குத்தான் வனாந்தரத்தை தேவன் பயன்படுத்துகிறாரே தவிர வேறொன்றுக்கும் இல்லை. வெளிப்படுத்தல் 12:13 இவ்வாறு வாசிக்கிறோம். வலுசற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. யோபுவை துன்புறுத்துவதற்கு அனுமதி கேட்டான். பேதுருவை துன்புறுத்துவதற்கு அனுமதி கேட்டான். தேவன் அனுமதி கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். இங்கே ஸ்திரீயை துன்பப்படுத்தினதற்கு அனுமதி கொடுத்தார் என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த துன்பத்துக்கு மத்தியில் வெற்றி பெறுகிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்படும் போது வனாந்தரத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. எப்படியெல்லாம் திருச்சபையை சாத்தான் துன்பப்படுத்தினான் என்பதை பாருங்கள். எபேசு சபையின் காலத்தில் கள்ள அப்போஸ்தலர்கள் மூலமாக துன்புறுத்தினான். சிவனா சபை காலத்தில் சரீர உபத்திரவத்தை கொடுத்தான். ஆனால் இந்த காலங்களிலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுகிறவர்களாக இருந்தார்கள். பெர்கமு சபை காலத்தில் பிலேயாமின் விக்கிரக இடறல் வந்தது. தன்னில் தானே பாவமில்லாத சில செயல்களை செய்யும்போது அதன் மூலமாக பாவம் செய்வதற்கு தூண்டப்படுவது தான் பிலேயாமின் உபதேசம். தியத்திரா சபையின் காலத்தில் ஏசபேலின் விக்கிரக ஆராதனை நுழைந்தது. முன்பு விக்கிரக ஆராதனை செய்வதற்கான இடரல் வந்தது. பின்னர் விக்கிரக ஆராதனையே நுழைந்தது. சிலைகளையும் படங்களையும் வைத்தது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களையே வணங்க ஆரம்பித்தார்கள். தங்களுடைய அதிகாரத்தை வணங்கினார்கள். தங்கள் ஆள்பலத்தை நம்பினார்கள். திருச்சபையானது தேவனை நம்புவதற்கு பதிலாக தன்னுடைய பலத்தை நம்பிய ஒரு சூழ்நிலை வந்தபோது சபையானது வனாந்தரத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வனாந்தரத்தில் 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. பொதுவாக துன்பத்தையே நாம் பார்க்கிறோம், உபத்திரவத்தையே பார்க்கிறோம். ஆனால் தேவன் தருகிற நற்செய்தியை பாருங்கள். வனாந்தரத்திற்கு சென்றாலும் தேவன் அவர்களை போஷிக்கிறார். ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்பட என்று வெளிப்படுத்தல் 12:14 சொல்கிறது. மறுபடியும் தேவன் போஷிக்கிறார் என்பதை கவனியுங்கள். ஒரு காலம் என்றால் 1 வருடம், 2 காலங்கள் என்றால் 2 வருடங்கள். ஒருமை பன்மை என்ற பிரிவு தமிழிலே உண்டு. மூலமொழியிலே ஒருமை இருமை பன்மை என்று இருக்கிறது. இருமைக்கான வார்த்தை தான் இங்கே காலங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே 2 வருடங்கள். அரை காலம் என்றால் அரை வருடம். 1 வருடம், 2 வருடம், அரை வருடம், மொத்தம் 3.5 வருடம். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்றால் 3.5 வருடத்திற்கு 42 மாதங்கள். ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்று கணக்கு பார்த்தால் 42 மாதங்களுக்கு 1260 நாட்கள். இந்த 1260 நாட்கள் தான் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளமான தீர்க்க தரிசனத்தில் இந்த நாட்களை நாம் அடையாளமாக பார்க்க வேண்டும். 1260 வருடம் திருச்சபை வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை இந்த பகுதி சொல்கிறது. எதற்காக இந்த 1260 வருட துன்பம்?
பதில் தானியேல் புத்தகத்தில் தானே இருக்கிறது. இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வரை எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான் என்று தானியேல் 12:6 சொல்லுகிறது. 7ஆம் வசனம் பதில் தருகிறது, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு காலம் காலங்கள் அரை காலம் என்பதை 1260 வருடம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். காலக்கணக்கில் அது சொல்லப்பட்டாலும் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லும்போது அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடிக்கப்படும். தன்னைத்தானே நம்புகிற தன்மை இருக்கும் வரை வனாந்தரத்தில் இருக்க வேண்டியது இருக்கும். திருச்சபை அப்படி இருந்ததா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருச்சபை வரலாற்றை படித்து பாருங்கள். சீர்திருத்தவாதிகள் கூட மனிதருடைய பலத்தை தான் நம்பி இருந்திருக்கிறார்கள். புராட்டஸ்டாண்ட் இயக்கம் தோன்றிய பிறகு புராட்டஸ்டாண்ட் அரசர்களும் கத்தோலிக்க அரசர்களும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆள் பலத்தையும் சுய பலத்தையும் நம்புவதல்ல, தேவ பலத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆள் பலத்தை நம்புகிற காலம் முழுவதும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய நிலைதான் இருந்தது. அப்படி அனுமதித்தாலும் தேவன் உதவி செய்கிறார் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. உபாகம் 32:11 பாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். கூட்டில் இருக்கக்கூடிய குஞ்சுகள் பறக்க வேண்டும் என்றால் கூட்டை கலைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் கூட்டை கலைத்தாலும் குஞ்சுகளை ஆதரவின்றி அந்த கழுகு விட்டு விடவில்லை, தன்னுடைய செட்டைகளின் மேலே சுமந்து செல்கிறது என்கிற காட்சி காட்டப்படுகிறது. கழுகின் 2 சிறகுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது தேவன் அவர்களை பத்திரமான இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. வெள்ளம் என்பது எதிரிகள் வந்து தேசத்தை அழிப்பதற்கான அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதுபோன்ற தாக்குதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும்போது தேவன் என்ன செய்வார் என்பதை ஏசாயா 59:19 சொல்லுகிறது. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி பந்தமாகவும் இல்லை. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சாத்தான் வெள்ளத்தை ஊற்றி விடும்போது, தன்னுடைய ஆட்களை தேவனுடைய பிள்ளைகள் மேல் சாத்தான் ஏவி விடும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் இன்றைக்கு நின்றாலும் நீங்கள் தேவனை நம்பினால் உங்களை தோற்கடிக்க அவர்களால் முடியாது. நீங்கள் சாத்தானை தோற்கடிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. வெள்ளத்தை ஊற்றிய போது வெள்ளத்தை பூமி விழுங்கி போட்டது என்று வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 17:15 இவ்வாறு வாசிக்கிறோம். அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் இருக்கிற பகுதியை தண்ணீர் என்று சுட்டி காட்டுகிறது. அந்த தண்ணீர் வேசியின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோனின் கட்டுப்பாட்டில் இல்லாத மக்களுடைய உதவி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தது. ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்ட வலுசற்பம் என்ன செய்தது என்பதை 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. மீதமானவர்கள் திருச்சபையில் எல்லா காலங்களிலும் மீதமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இஸ்ரவேலிலே மீதமானவர்கள் இருந்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. இந்த மீதமானவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனை முழுவதும் நம்பின தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய கற்பனை பலகை இருந்ததாக பார்க்கிறோம். இந்த 10 கற்பனையின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடையவர்களாக இருப்பார்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இயேசுவை உடன்படிக்கை என்று அழைக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் உடன்படிக்கை பற்றி சம்பந்தப்பட்டது என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். இயேசுவே உடன்படிக்கை என்று ஏசாயா 42:7 சொல்கிறது. நம்முடைய உணவுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அன்புக்காகவும் நாம் இயேசுவையே முற்றிலுமாக சார்ந்திருந்து இயேசு இதை என்னுடைய வாழ்க்கையிலே சாதித்தார் என்கிற சாட்சியை சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். சாத்தானை இயேசு தோற்கடித்தார், தூதர்கள் தோற்கடித்தார்கள், விசுவாசிகள் இப்போது தோற்கடிக்கிறார்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சாத்தானை தோற்கடிக்கிற விசுவாசிகளாக, உங்களை நம்பாமல் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்பானாள். அங்கே அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்கிற ஒரு ஆறுதலான வசனம் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. நாம் எங்கே ஓடினாலும் எங்கே இருந்தாலும் நமக்கென்று தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே நாம் போஷிக்கப்படுவோம் என்பது எவ்வளோ சந்தோஷமான ஒன்று. எலியா தீர்க்கதரிசி கேரித் ஆற்றண்டையில் இருந்தபோது காகங்கள் அவருக்கு உணவு கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். தேசம் முழுவதும் பஞ்சத்தில் அவதிப்பட்டாலும் அவருடைய பிள்ளைக்கு எந்த குறைவும் இராதபடிக்கு தேவன் பார்த்து கொண்டார். அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படி செயல்படக்கூடியவராகவே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். சீனாவில் திரு ஹீ லீ என்கிற ஒரு சகோதரன் இருந்தார். அவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு ஒரு உறவினர் இருந்தார். அவர் ஒரு பூசாரி. ஹீ லீயை அந்த பூசாரி மிகவும் நேசித்ததுனால அவருக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. ஒவ்வொரு முறை இந்த பூசாரி உறவினர் ஹீ லீக்கு உணவு அல்லது பணம் வந்து கொடுக்கும்போதும் இந்த உதவியை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த சகோதரன் சொல்லுவார். கேட்டு கேட்டு இந்த பூசாரிக்கு ஒரு நாள் கோபம் வந்தது. அவன் சொன்னார், நான் உனக்கு உணவு தரவில்லை என்றால் நீ என்ன செய்வாய்? நான் பணம் தரவில்லை என்றால் என்ன செய்வாய்? நான் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறாய் என்று கோபப்பட்டார். எனக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்திலே அவர்தான் ஏற்படுத்தி இருக்கிறார், நீ கொண்டு வந்து கொடுக்கிறாய் என்று அந்த சகோதரன் அவருக்கு பதில் சொன்னார். அப்போது அந்த பூசாரி உறவினர், இன்றைக்கு இவனுக்கு நான் ஒன்றும் கொடுக்க போவதில்லை, இவன் என்ன சாப்பிடுகிறான் பார்ப்போம் என்று கால தாமதமாக எதுவும் எடுத்து வராமல் ஹீ லீ எவ்வாறு பசியோடு உட்கார்ந்திருக்கிறான் என்று பார்ப்பதற்கு வருகிறார். அங்கே வந்தபோது பானையில் இறைச்சி கொதித்து கொண்டிருந்தது. ஹீ லீயின் அறையில் ரொட்டி துண்டும் இருந்தது. அப்போது பூசாரி அவனை பார்த்து, இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டார். ஹீ லீ சொன்னார், திடீரென்று காக்கா சத்தம் கேட்டது, காகங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தன, நான் வெளியே சென்றேன், அந்த காகங்கள் வாயிலிருந்து இந்த இறைச்சி துண்டும் ரொட்டி துண்டும் கீழே விழுந்தது, அவற்றை எடுத்து தான் இங்கே நான் சமைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அதை பார்த்து அந்த பூசாரி ஆச்சரியப்பட்டான். நான் கொடுக்கவில்லை என்றாலும் காகங்கள் மூலமாக கொடுக்கிறார். ஆச்சரியத்தோடு தன்னை பார்த்த பூசாரி உறவினருக்கு ஹீ லீ ஆண்டவரை பற்றி அதிகமாக எடுத்து சொன்னார். அது நுழைவாக அந்த சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்கிற வரலாறு சொல்லப்படுகிறது. நம்மை போஷிப்பது ஆண்டவருடைய வேலை. என்ன செய்தால் நமக்கு நன்மை என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படையுங்கள், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக முடியும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையில் மீண்டுமாக நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கை எங்களை சார்ந்து அல்ல, உம்மை சார்ந்து இருக்க வேண்டும். உம்மை சார்ந்து இருக்கும்போது நாங்கள் வெற்றி அடைவோம். அந்த வெற்றியை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.